டிஜே சங்கலுடைய செய்தி அப்படி ஸ்க்ரோல் பண்ணும்போது வந்துச்சு. ஓகேவா, இடி மாதிரி இருந்துச்சு. எப்படி இடி மாதிரி இருந்துச்சு. எப்படின்னா ஒருத்தருக்காக ஜெபம் பண்ணாராம், கையை வச்சு கையெடு அப்படின்னு சொன்னாராம் ஏசப்பா. அவன் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர்களுக்கு விரோதமாய் பேசினவன், சகோதரரை குற்றப்படுத்துறவன தேவனுடைய நியாய தீர்ப்பு அவனுடைய வாழ்க்கையில வந்திருக்கு. கையெடு, ரிமூவ் யுவர் ஹேண்ட்ஸ், கையெடு. அவன் பிள்ளை ஊனமா பிறக்குது நினைச்சிட்டு இருக்கியா? பைபிள்ல பாரு, கர்த்தருடைய ஊழியருக்கு விரோதமா எழும்பின கையில ஸ்டக்காய் நிற்கும். ஈஸியா கூட பேசுற. தேவன் தெரிந்து கொண்டவன்ல இல்ல, தேவன் தெரிந்து அவன் நல்லவனும் கெட்டவனும் யாரு கணக்கு கொடுக்கணும்? அவன் விழுந்திருந்தாலும் எழுந்தாலும் இயேசுவுக்கு அல்லவா கணக்கு கொடுக்கணும். அவன் நியாயம் தீர்க்க போறது இயேசுல. தாவீதுக்கு சவுலோட வஸ்திரத்தை தொடரும்போது இருதயம் பட்ட பட்ட பட்டன்னு அடிக்குது, உனக்கு அடிக்க மாட்டேங்குது. தேவனுடைய அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்கு விரோதமாய் நீ பேசுகிறது என்ன? நியாய தீர்ப்பு வரண்டா உன் வாழ்க்கையில. மனம் திரும்பிரு. சும்மா டைம் பாஸ் ஆகும், உனக்கு என்டர்டைன்மெண்ட் பண்ணல. இங்க பைத்தியமாயிராத, பைத்தியம் முடிச்சு சுத்திடுவ. மனம் திரும்பிரு. நீ யாரா இருந்தாலும் சரி, பேரை எனக்கு மென்ஷன் பண்ண முடியும், யாருன்னு மென்ஷன் பண்ண முடியும், தேவை கிடையாது. உன் தமிழில் போட்டால் நிறைய வியூஸ் வரும். எனக்கு சகோதரர் ஜான் ஜெபராஜ் இஷ்டத்துக்கு அடிச்சு கொடுத்துட்டு 2 பொண்டாட்டி உடையவன் வெக்கமே இல்லாமல் பிரசங்கம் பண்ற. உனக்கு ஃபியூச்சர்ல உன் பொண்டாட்டி ஓடி போச்சுன்னு வை, என்ன பண்ணுவேன் சொல்லு? உனக்கு 2 பொண்டாட்டி சிச்சுவேஷன் ஆக்க நான் என் லைஃப்ல சொல்லுவேன்டா, என் லைஃப்ல நான் சொல்லுவேன். பிரசங்கம் பண்ணும்போது ஒரு சர்ச்சில் தாவீது பத்சேபால் ஒரு கான்செப்ட் உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் ஆக்வர்டான வேர்டு யூஸ் பண்ணிட்டேன், எனக்கு அது தப்புன்னு தெரியாது. கொஞ்சம் அப்படி ரைமிங்காக வந்துச்சுன்னு அடிச்சிட்டேன். தாவீதை கொஞ்சம் தாவீது பத்சேபால் கொஞ்சம் ஆக்வர்டாக பேசிட்டேன். ஓகேவா, அந்த வேர்டு வேணும், நான் திருப்பியும் பேச எனக்கு பயமாக இருக்கு. பேசிட்டேன், வாதிக்க ஆரம்பித்தார் ஏசப்பா என் இருதயத்தை. ஓகேவா, இருதயத்தை பிடிக்க ஆரம்பித்தார். பைபிளில் சொல்லியிருக்கு வாசனம், பிறனை குறை சொல்லுகிறவனை நீ எவனா இருந்தாலும் சரி உனக்கு போக்கு சொல்ல ஜட்டமே கிடையாதுடா. அவனை குற்றமாய் தீர்க்கிறவைகளை நீனே செய்கிறபடியினால். வசனத்தை பார். நான் வீட்டுக்கு வந்திருக்கேன். தாவீது எப்படி பாவத்தில் விழுந்தாரோ அதே மாடல் பாவத்தில் நானும் விழுறேன். ஜான் ஜெபராஜ் சகோதர மதத்துல இருந்து ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டிருக்கிறவர் நிறை குறை எல்லாருக்கிட்டையுமே உண்டு. பேசுற நீ யோக்கியனடா? 100% நீ பெர்ஃபெக்டா?